சரி. मेरा साउंड கேக்குதா? உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க. சவுண்ட் மைக் ஆஃப்ல போல. ஆன்ல தான் இருக்கு உஸ்தாத். சவுண்ட் கேக்குதா? கேக்குது உஸ்தாத். வந்தீங்க ஸ்கிரீன்? தெரியுது தெரியுது. ஓகே, நல்லா. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். அகாடமி சார்பாக உங்களை வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். மஹ்லன் வசஹ்லன் ஒமர் ஹபன் பிக்கும். இன்றைய முதலாவது வகுப்புல நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டை படிக்க மாட்டோம். எங்களை பற்றி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வரணும், உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சு வரணும். அப்போ தான் எங்களோட கிளாஸை நாங்கள் சக்ஸஸாக கொண்டு போயிடும். சவுண்ட் பேசுகிறது கேட்குதா? பேசுகிற பாச விளங்கு கேக்குது உஸ்தாத், கேக்குது உஸ்தாத். பேசுகிற பாச விளங்குதா? ஆ ஆ, விளங்குது. ஓகே, நல்லா. ஸ்டார்டிங் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் குர்ஆனை ஓதுறது பழகிப்பீங்க. குர்ஆனை ஓதுறதுக்கு தெரிஞ்சு தான் வந்திருப்பீங்க. சரியோ பிழையோ ஏதோ ஒரு அமைப்பில் உங்களோட குர்ஆனுக்கு ஒரு தொடர்பு கொண்டு இருந்து வந்திக்கும், சின்னதுலேருந்து வந்திக்கும். நீங்கள் எப்படி ஆமா உஸ்தாத். குர்ஆனை ஓத பழகினீங்கிறத சுருக்கமாக சொல்லுங்க போகும். நான் சின்ன வயசுல இருந்தே குரான் ஆ, படிச்சிருக்கேன் உஸ்தாத். இப்போ ம். ஆ, இப்போ அகாடமிக்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றதுனால எதுவுமே எனக்கு அப்போல இருந்து ஞாபகம் இல்லை உஸ்தாத். எக்கடமினா ஸ்கூலா காலேஜா இது? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, முடிஞ்சு வர டைம் காலேஜ்லேருந்து? 4 o'clock உஸ்தாத். பஸ்ல இருந்து வர வீட்டுக்கு 6 ஆயிடும் உஸ்தாத். சரி, ஓகே. நீங்கள் எந்த குர்ஆன் வரைக்கும் சின்னதில் ஓதிக்கிறீங்க? 30 ஜூஸ் குர்ஆனை ஓதிக்கிறீங்களா அல்லது? அல்ஹம் கேட்ட விளங்கினா? இல்ல உஸ்தாத், திருப்பி சொல்லுங்க. நீங்கள் கடைசியா ஓதின ம். குர்ஆன் 30 ஜூஸ் ஈக்கிற பெரிய குர்ஆனா அல்லது சின்ன சின்ன சொற்கள் எழுத்துக்கள் சின்னது உஸ்தாத், சின்னது உஸ்தாத். சின்னது? ஓகே, நான் ஸ்க்ரீன்ல சில கேள்வி கேட்கிறேன். ஸ்க்ரீன்ல எனக்கு அதை சொல்லி காட்டுங்க. இதுல நான் சரி உஸ்தாத். வட்டம் போடுறதை மட்டும் எப்படி சொல்லுங்க பாப்போம். ஏழுமா வட்டம் போட்டிக்கிறத உங்களுக்கு சொல்றது கேளுமா, என்னன்னு சொல்லி விளங்குதா? என்ன சொல்லுன்னு சொல்லி, வேர்டு என்னன்னு சொல்லி. இல்ல உஸ்தாத், எனக்கு தனித்தனியா தான் ஓகே, ஓகே, உஸ்தாத் படிக்க நீங்க தெரியும். தெரியாட்டி போட்டி நீங்க தெரியாட்டி தெரியான்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அது தெரியல தெரியாது. உஸ்தாத். சரி, இந்த இந்த நான் கேட்கிறேன், இந்த வட்டம் போட்டிக்கிறதுக்குள்ள ஈக்கிற என்னென்ன லெட்டர்ஸ்னு தெரியாது, அப்படித்தானே? உங்களுக்கு தெரியாது லெட்டர்ஸ் என்னன்னு சொல்லி. ஆமா உஸ்தாத். ஓகே, தனித்தனி லெட்டர்ஸ் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு நான் இது என்ன லெட்டர் தெரியுமா? பா. பா. அப்ப இது எப்படி வரும்? டவுட். நா. நா. நூன் ஓகே, நூன். நோ நோ. இது ஐன். ஐன். வெரி குட். இது ரா. ரா. நான் இப்படி கேட்டா, இப்படி எழுதினா இதில் ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து? தெரியாது. பா. இல்ல, பஹா. நான் அது ஹா அப்படியா? ஹா. ஆஹா. எஸ், ஓகே, குட், நல்லா. ஜசாக்கல் ஹைர். நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். என்னோட சிலபஸில் நீங்கள் எதுலேருந்து போக போறீங்கன்னு சொல்லியா. சரி, இதெல்லாம் சரி நான் ஒரு உஸ்தாத். செல்லல்ல, நாங்கள் மிச்சம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தப்படாது. அப்போ நான் இது செல்வேன், உங்களோட சப்ஜெக்ட் எதுலேருந்து போகும்னு சொல்லியா. என்னோட சரி சிலபஸில் உஸ்தாத். 3 லெவல் இருக்கிற. ஃபர்ஸ்ட் லெவல் பேசிக் லெவல்னு சொல்லுவோம், செகண்ட் லெவலை அட்வான்ஸ் லெவல்னு சொல்லுவோம், தேர்ட் லெவல் இருக்கிற மாஸ்டர் லெவல்னு இருக்கிற. சரியா? இதில் சரி உங்களோட உஸ்தாத். ஃபர்ஸ்ட் லெவலில் நாங்கள் 2 சைடு இருக்குது, லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன், 2 பார்ட். நீங்கள் முபீனா சிஸ்டருக்கு சரி. யாரு? நான் தான் உஸ்தாத், முபீனாவோட சிஸ்டர். நீங்கள் தான் தங்கச்சி தானே? தங்கச்சி தான் உஸ்தாத். ஓகே, நல்லா. அப்போ லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற பார்ட்டில் 2 இது. நீங்கள் சரி. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல இம்ப்ரூவ் ஆகிக்கிற லெவலுக்கு தானே, லெட்டர் பை லெட்டராக எழுத்துக்களோட நாங்கள் ஃபெமிலியர் ஆகிற, தெரிஞ்சு கொள்கிற பார்ட்டி தானே. அதான் ஃபர்ஸ்ட் லெவல். ஆமா உஸ்தாத். சரியா? ஆ அடுத்த பார்ட்டிக்கு இது
சரி உஸ்தாத். லெட்டர்ஸ் த வேர்ட் பை வேர்ட், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வர நேரம், ஒரு லெட்டர் இன்னொரு எழுத்தோட சேர நேரம், அதில் டிசைன் மாறும், அந்த டிசைன் எப்படி நான் கண்டுபிடிச்சு கொள்றேன், அதோட ஐடென்டிஃபிகேஷன் எப்படி வரும் என்ற கான்செப்ட். சரியா? நான் இன்ஷால்லா உங்களுக்கு பிகினர் லெவல்ல பார்ட் ஒன் பார்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்றால் உங்களுக்கு அதில் சரி கொஞ்சம் உஸ்தாத். கன்ஃபியூஸ் செய்கிறேன். சரியா? உதாரணத்துக்கு நூனை ம், நீங்கள் பாண்டு சொல்றீங்க, பாவை நீங்கள் நூண்டு சொல்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள். ம். அப்படி சில ஒரு நாங்கள் மிச்சம் இந்த டீப்பாக போக தேவையில்லை, பட் சில எழுத்துக்கள்ல நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் நாங்கள் இன்ஷால்லா ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு பிகினர் லெவல் பார்ட் டூ வேர்ட் பை வேர்ட் கான்செப்ட் நான் வருவோம். அதுக்கு பின்னால் இன்ஷால்லா சரி லெட்டஸ்ட் ப்ரொனன்சியேஷன் பார்ட்ல வந்து 3 பாட்டி. ஓகே, அதில் ம். ப்ரீ இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிற வந்து லெட்டர் பை லெட்டராக நாங்கள் பார்ப்போம் எப்படி ப்ரொனன்ஸ் வரும்னு சொல்லி அதை முடிப்போம். ஓகே உஸ்தாத். ரெண்டாவது இன்டர்மீடியட் லெவல் வந்து வேர்ட் பை வேர்டாக நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற, வேர்ட் பை வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் அதில் டிசைன் எப்படி வரும் என்ற பார்ட். அடுத்த பார்ட் வந்து ஓகே சரி. வேர்ட் பை வேர்டாக எல்லாம் சேர்ந்து ஒரு வேர்சஸாக வார நேரம், வசனமாக வார நேரம், அந்த ப்ராக்டிஸ் எப்படி வரும்ங்கிறது எங்கிட்ட தேர்ட் பார்ட். அதில் 13 சாப்டர் இருக்குது. அந்த வேர்சஸ்ங்கிறது நாங்கள் குர்ஆனை ஓதுற பாட்டுக்கு வந்த பகுதி, குர்ஆன் எப்படி ஓதுறேன்ற பகுதி. ஓகே, சரி உஸ்தாத். அதுக்கு பின்னால் இன்ஷால்லா செகண்ட் லெவலில் நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்களை பற்றி முழுமையாக படிப்போம். முழுமையாக படிப்போம்ங்கிறதுக்கு அப்பால முழுமையாக நாங்கள் குர்ஆனை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். குர்ஆன் வசனங்கள் தான் அதில் ஓதுப்படும். ஓகே உஸ்தாத். Right. அடுத்தது சொல்லுங்க. கேக்குது கேக்குது. ஓகே, மூணாவது லெவலில் தான், மாஸ்டர் லெவலில் தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குர்ஆனை ஓதுற லெவலுக்கு வருவீங்க. குர்ஆனை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், குர்ஆன் ஸ்டைலுக்கு நாங்கள் வருவோம், குர்ஆனை பார்த்து ஓதுவோம் இந்த பகுதி. அது வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் எப்படி சொல்கிறேன், குர்ஆனில் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரி குர்ஆனில் உஸ்தாத். எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த லெவலுக்கு வந்ததுக்கு பின்னால் தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஸ்டைலுக்கு நாங்கள் போவோம். இப்படி தான் குர்ஆன் பேஜை ஒவ்வொரு பேஜாக ஓதுவோம், குர்ஆன் சூறாக்களாக ஓதுவோம். இது எல்லாத்தையும் செய்ய போறீங்க நீங்கள் தான், நான் அல்ல. அப்போ நாங்கள் சரி அதுக்கான உஸ்தாத். கைடன்ஸை ஸ்டைலை நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட தாத்தா மூலமாக வந்திக்கிறதால அதுகள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் இஜாசான்ற ஒரு பகுதி இது நீ சாய்ஸ் பண்ணலாம், அல்லது ஹிஃபுல் செக்ஷனுக்கு போகலாம். இப்படியெல்லாம் அந்த குர்ஆனை ஓதுற லெவலில் ஒரு ஃப்ளோ ட்ரிக்கு நீங்கள் வந்ததுக்கு பின்னால் நீங்கள் போகலாம். சார், சரி இஜாசாண்டா என்னென்னு உஸ்தாத். கேள்விப்பட்டீங்களா? அதை செலுத்துங்களேன். இஜாசாண்டா என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தரப்பட்டீங்களா, தெரியுமா என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? இல்ல இல்ல உஸ்தாத். இல்லை. ஓகே, இஜாசாண்டு சொன்னா குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னுக்கு சஹாபாக்கள் குர்ஆனை ஓதினாங்க தானே, ஒரு அழகான ஒரு டிசைன்ல ஒரு வடிவத்தில் ஓதிக்கிறாங்க. அப்போ அந்த ஓதுன மெத்தடை வந்து ரசூல்லா படிப்பிச்சுக்கிறாங்க, சொல்லி கொடுக்கிறாங்க எப்படி ஓதணும், எப்படி உச்சரிக்கணும். அந்த உச்சரிப்பிட பிரகாரம் பின்னால வந்த ஒவ்வொரு ஜெனரேஷனும் பரம்பரையும் அந்த குர்ஆனை கவனமாக பாதுகாத்து வந்துக்கிறாங்க. இதனால தான் இன்றைக்கு உலகத்துல எங்களுக்கும் குர்ஆன் சரியான அமைப்புல ஓதப்படக்கூடிய ஒரு ட்ரெக்ல கிடைச்சிக்குது. பல பல இடங்கள்ல பிழையாக உச்சரிக்கப்பட்டு தவறாக ஓதப்பட்டாலும் சரியான ஓதல் சில பேர்கிட்ட கிடைச்சிக்குது. அந்த ஓதல் அடிப்படையில நாங்களும் உங்களை பழக்குவோம். இந்த மூணாவது கட்டத்துக்கு வர நேரம் அந்த அமைப்புல நீங்களும் குர்ஆன் எங்களுக்கு ஓதி காட்டி அதனுடைய பயிற்சிகள் எல்லாத்தையும் முடிக்கிற சந்தர்ப்பத்துல நாங்களும் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டை தருவோம். அந்த சர்டிபிகேட்ல அர்த்தம் என்னென்றால் உங்களுக்கு யார் குர்ஆனை ஓதி தந்தாங்க, அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்தாங்க, அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் உண்டு போய்கொண்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க யார்கிட்ட எடுக்கிறீங்களோ அவங்களோட பேர்ல வந்து சேரும். அப்ப அதுல அர்த்தம் என்னென்றால் சரி உங்களுக்கும் அல்லாஹ்வோட சன்னிதானத்துல குர்ஆன் எப்படி ஓதணும் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அந்த 7 முறைகள்ல ஒரு முறையில உங்களுக்கு ஓத தெரியும் என்கிறது நான் அதில் சமரி. சரி உஸ்தாத். ஓகே, அடுத்த கான்செப்ட் வந்து இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களோட பேசின விஷயத்த இதுல ஒரே சார்ட்ல போட்டோம் என்றால் இந்த அமைப்புல போடலாம். இதுல நீங்க போற இடம் எது? இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து நீங்க உங்களோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பேசிக் பிளாட்ஃபார்மாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். சரியா? என்றால் சரி உஸ்தாத். உங்களுக்கு இப்படி தானே ஒரு பில்டிங் ஒன்ல நீங்க ஃபவுண்டேஷன்ல இருந்து வர போறீங்க. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுவோம், அதுக்கு மேலே மிக கவனமாக நுணுக்கமாக அளவு திட்டங்களை பார்த்து நாங்கள் கல்லை கட்டுவோம். ஏன்னா ஒரு பில்டிங்கை கட்டுற நேரத்தில் மிச்சம் ஸ்ட்ராங்காக ஆயிக்க வேண்டிய இடம் எது? ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் என்ற கான்செப்டை தான் நீங்கள் எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு அது மிச்சம் பெனிஃபிட்டாக ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ்.
சரி உஸ்தாத். எங்களோட அகாடமியில இலக்கு வந்து கவனமா நீங்க விளங்கிக் கொள்ளணும். பொதுவான சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரல் ஓசையின் பிரகாரம் பொதுவான மிச்சம் சிம்பிளா ஓதுறது இதான் எங்களோட டார்கெட். உங்களுக்கு ஓத பழக்கிறது. ஃபைனல் லாங் டேர்முக்குரிய பிளான் என்னன்னு சொன்னா பொதுவான அதற்கே உரிய முறையில சரளமாக எளிமையான ஸ்டைல்ல மிச்ச சிம்பிளாக ஓதுற ஒரு ஜெனரேஷன் ஒன்றை உருவாக்கும். ஓகே, அதான் எங்களோட ஓகே டார்கெட். உஸ்தாத். அப்ப எங்கட டாக்கெட்ல வந்து குர்ஆன் அல்லாத வேற எந்த ஒரு இதுவும் வராது. குர்ஆனை இல்லை வேற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று படிக்கிறதா, குர்ஆனை முழுமையா ஓதி காட்டிட்டு போறதா, 30 ஓதிட்டு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறதா, அதெல்லாம் வராது. 30 ஓதி முடிச்சிட்டு போறண்டாலும் வராது. நீண்ட காலத்துக்கு எங்கிட்ட இந்த ஓதணுங்கிறது எங்கிட்ட டாக்கெட் அல்ல. நீங்க ஓத 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 ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்க தாண்டி கொண்டு வருவீங்க. குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினர் மட்டும்தான் ஓகே. எங்களோட கிளாஸ்ல இருக்கிறாங்கன்னா அப்படியும் இல்லை. நீங்க இருக்கிறீங்க ஒரு ஸ்டைல்ல, உங்களோட தாத்தா இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஸ்டெப்ல, அம்மா மாறிக்கிறாங்க, அப்பா மாறிக்கிறாங்க, ஃபீல்ட் விசிட்ல உள்ள டாக்டர்ஸ் மாறிக்கிறாங்க, டீச்சர்ஸ் மாறிக்கிறாங்க, எல்லா சைட்லயும் கிளாஸ்ல கழிக்கிறாங்க. எனவே நீங்க அதை பயப்பட தேவையில்லை. அடுத்தது ஓகே உஸ்தாத். கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகணும். அவங்களோட டிவைஸில் சார்ஜை கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளணும் கட்டாயம். உங்களோட டிவைஸ் வந்து எப்போவும் ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு தான் நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும். கையில் ஏந்தி கொண்டு நீங்கள் கிளாஸுக்கு வர முடியாது. அதே மாதிரி லீவ் பெர்மிஷன் முக்கியம். அதாவது நீங்கள் இப்போ லீவ் எடுக்கிறபடி என்றால் பெர்மிஷன் எடுக்கணும். எப்படி பெர்மிஷன் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணணும். வாட்ஸ்அப்பு கூடாக ஓகே. ரீசனால இப்படி பிரச்சனை எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் அது ஓகே, லீவ் தான். அதே நேரம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஈக்கும். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கட்டாயம் ரெடி பண்ணி கொண்டு ப்ரிப்பேர் பண்ணணும். லீவ் விஷயத்தில் அகாடமி சைடில் என்ன சரி இஷ்யூ ஆனாலும் லீவ் எடுக்க அறிவிக்கப்படும். அதுவும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒஃபிஷியலாக அந்த டைமுக்கு உங்களுக்கு அறிவிப்பாங்க எப்படி என்ன விஷயம்னு சொல்லி. ஓகே அடுத்தது உஸ்தாத். ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க்கை அந்தந்த டைமில் நான் உங்களுக்கு குர்ஆனை ப்ராக்டிஸ் பண்ண போக்கில் வழங்கப்படுத்துகிறேன். இப்போதைக்கு ஹோம்ஒர்க்குன்னா என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு கிளாஸில் ஒரு சப்ஜெக்டை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்டை நாங்கள் 3 தடவையில் அவங்களோட பேசுவோம். டெஸ்ட்டுக்கு கிளாஸில் படிப்பிப்போம். அதுக்கு பின்னால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் உண்டு. சம்மரி பண்ணி இன்ன ஒர்க்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கோ, இன்னத்தை நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். ரெண்டாவது. மூணாவது, அது இங்கே செல்ஃபாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. மூணாவது, அந்த பகுதியை எந்த பகுதி உங்களுக்கு செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டுச்சுதோ அந்த பகுதி என்ன செய்யும் என்றால் உங்கள்கிட்ட நாங்கள் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் இந்த பாட்டை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எந்த தூரம் அதில் சரி வந்திருக்குது என்றெல்லாம் பார்த்து அதிலிருந்து நாங்கள் உங்களோட பாடத்தை ஆரம்பிப்போம். அதில் என்ன சரி இஷ்யூ என்று சொன்னால் நாங்கள் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத். வெயிட்டிங் பீரியட் நோண்டிக்கிற இப்போ உங்களோட கிளாஸ் டைம் 6 மணி என்றால் 6, 7, 6, 8 வரைக்கும் உங்களோட லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கு பின்னால் உங்களோட லிங்க் ஆட்டோமேட்டிக்காகவே இன்வெலிட் ஆகிடும். ஸோ நீ ஓகே. கட்டாயம் கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்கோ. 6 மணி என்றால் 5:55 ஜாயின் ஆகலாம். சரியா? லாஸ்ட் டைம் 6, 8 சரி. ஆகுள்ள ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகும். நீங்கள் என்ன சரி இன்ஃபார்ம் பண்ணீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறீங்க, என்ன டிலே ஒன்றுக்கான காரணம் ஒன்று சொல்லிக்கிறீங்க அப்படி என்றால் அது உங்களுக்கு வெயிட் பண்ணும், போகாது. இதான் அதில் சிஸ்டம். அகாடமியில் வெக்கேஷன் சொல்லப்பட்டு பாருங்க. ரமலான்ட ஃபெஸ்டிவலுக்கு 7 நாள் வெக்கேஷன் இருக்குது, ஹஜ்ஜிட ஃபெஸ்டிவலுக்கு 7 நாள் வெக்கேஷன் இருக்குது, டிசம்பருக்கு 7 நாள் வெக்கேஷன் இருக்குது, மேடேட 7 நாள் 1 நாள் வெக்கேஷன் இருக்குது, மீலாட்டையும் 1 நாள் இருக்குது. இதை தவிர அடுத்த எல்லா நாளும் இது உங்களுக்கு ஓப்பனாக தான் நிற்கும். ஸோ நீங்கள் இதில் ஓகே உஸ்தாத். கவனமாக இருந்து கொண்டா சரி. அடுத்தது எங்களோட ஓகே. யூடியூப் சேனல் போயிட்டு பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்கோம் உஸ்தாத். எங்கே பார்த்தீங்க? அக்காடே பார்த்தீங்களா, உங்களோடய பார்த்தீங்களா, எப்படி? அக்காட்ட. அக்காடே பார்த்தீங்க, வேற யாரையும் பார்க்கலையா? அக்கா அப்புறம் என்னோட ஆன்ட்டி தான் அவங்கள்ட்ட. ஆண்டி யாரு? மும்தாஜ். மும்தாஜ் சிஸ்டரையும் பார்த்தா. ஆ. அப்ப ஜாசியாலே பார்க்கலையா? ஜாஷியா அப்துல்லா பார்த்துருக்கோம் உஸ்தாத். என்ன விளங்கு சொல்லுங்க பாபு. எப்படி என்னது யூடியூப் என்னத்தை நீங்க யூடியூப்ல என்ன என்ன பெனிஃபிட் எடுக்கலாம்? இந்த யூடியூப் சேனல்ல என்ன பெனிஃபிட்? ப்ரொனவுன்சியேஷன் பிடிச்சு கொள்ளையில நான் இம்ப்ரூவ் பண்ணி. பார்க்கலையா? என்ன உஸ்தாத்? இந்த யூடியூப் சேனலை பார்த்து ப்ரொனன்சியேஷனை பிடிச்சு கொள்ளையிலும் அப்படியா? எல்லா
எல்லாமே பிகினரா இருந்தா கூட அவங்கள ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க கொண்டு போறீங்க. ஆ அப்துல்லாட ஃபர்ஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கிறீங்களா எப்படி? இல்ல இல்லை நீங்கள் அப்படி அது பாருங்க. இப்போ பாக்கல. நீங்கள் நல்ல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு உங்களோட ரூட் மேப் எப்படி வரப்போகுது, நீங்கள் எப்படி மேலுக்கு டெவலப்பாக வருவீங்கிறதுக்கு அப்துல்லாட பேசிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸுக்கும் இப்போ இருக்கிற கிளாஸையும் பாருங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த யூடியூப் சேனல்ட பெனிஃபிட் விளங்கும். இப்போ உங்களுக்கு சரி பிளேலிஸ்ட்ல உஸ்தாத். பிளேலிஸ்ட்ல போயிட்டு அப்துல்லா தேடிக்கே தெரியும் தானே. அப்போ நான் வச்சு விளங்கப்படுத்தல, சரி. உங்களுக்கு யூடியூப் தெரியும் என்று சுட்டி நீங்கள் தேடி பாருங்க சரி. இன்ஷா அல்லாஹ். சரியா? யூடியூப்ட முக்கியமான காரணம் யூடியூப் ஏன் தேவை அப்படின்னு சொன்னா, முதலாவது உங்களோட ஹோம் ஒர்க் நீங்க சரியா செய்யணும். ரெண்டாவது உங்களோட வீடியோவை பார்த்து உங்களோட ப்ராக்டிஸ் செய்யலாம். மூணாவது எவ்வளோ காலத்துக்கு பின்னாலையும் நீங்க திருப்பி திருப்பி அதை ஓதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே உஸ்தாத். சரியா? அடுத்தாக்களும் உங்களோட ஒருவனு கூடாக நன்மை பெறலாம். ஹைரன் எப்படி யூடியூப் சேனல்ல தேர்றேங்கிறது உங்களுக்கு தெரியுதானே? சேனலில் போய்த்துட்டு ஆ. அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி அடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் அந்த வியூ சேனல் வரும். அந்த வியூ சேனல் என்ற கான்செப்ட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்றால் இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படி என்றால் இதில் எல்லா பிளேலிஸ்ட்டும் மிகும். இதில் உங்களுக்கு உங்களோட பேரில் கிரியேட் பண்ணப்படுற ரெண்டு லிங்கை பேசிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே உஸ்தாத். ஓகே, எங்களை பற்றி யார் சொன்னதுன்னு நான் கேட்கல, அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் உங்களை போல குருவான பிகினர் லெவல்லையும் தெரியல என்று கஷ்டப்படுற ஆட்களுக்கு நீங்கள் மெசேஜை கொடுங்க. அவங்களையும் இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஏற்பாடை நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இது இல்லாமல் வேற என்ன சரி கேள்வி தான் கேட்கலாம். ஓகே. இல்ல உஸ்தாத். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கிளாஸில் உங்களோட சப்ஜெக்ட்டுக்குரிய ப்ரிப்பேரோட வருவோம். அந்த சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே உஸ்தாத். நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.